பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போட்டு, எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா அது? பார்வோனாவே ஆக்கிட்டான். பேரு தான் பார்வோன் இல்ல, மோதிரத்தை கழட்டி, அது சான்ஸே கிடையாது, போட முடியாது. நம்ம சீஃப் மினிஸ்டர் கையெழுத்த போட முடியுமாங்க? மோடி கையெழுத்த போட முடியுமா? நம்ம எப்படி போட முடியும்? அவர் சீல் எடுத்து அடிக்க முடியுமா? தேசத்தின் ராஜா தன் கையில போட்டிருக்க மோதிரத்தை யோசேப்பு கையில போடுறாப்ல. போட்டுட்டு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி பொன் சர பண்ணி பெரிய நெக்லஸ் எடுத்து கழுத்துல போட்டு தன்னுடைய ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பழிப்பதாக, இயேசுவின் நாமத்தினால பழிப்பதாக, கனம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, செல்வம் உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இந்த யோசேப்புக்கு உண்டான அதே மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க ஆமென். யோசேப்புக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் நடக்கணும், நடக்க வைப்பார், மகிமைப்படுத்துவார். இதை என் மைண்டுக்கு நான் கொண்டு போக வேண்டியதா இருக்குது, ஆவிக்குள்ள அதை கலக்க வேண்டியதா இருக்குது. உலகத்துல எல்லாம் ஓன்னு வருது. உனக்கு படிப்பு இருக்குதா, திறமை இருக்குதா, அது இருக்குதா, உன்னை தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் யோசேப்பு சொன்ன மாதிரி சொல்ல போறேன். நான் அல்ல, தேவனே. நான் சம்பாதிக்கிறேன், காசு 10,000 சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ சம்பாதிக்கிறேன். அதுல இந்த 10,000 வச்சு, ஏன்னா 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா 20,000 ரூபாய் செலவு வருது இல்ல? 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு செலவு வருது? மினிமம் 20,000. அவங்க 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டே 2 lakhs வருது. அப்படிதான் அது. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளும் இவன் கொடுக்கறதுக்கும் நம்ம தேவைக்கும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க நீ நான் அல்ல தேவனேன்னு நீ சொல்லிட்டனா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு மேல போயிடுவோம். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். மகிமைப்படுறதுக்கு ரொம்ப சூப்பரான சீக்ரெட், நானே அல்ல தேவன். எல்லாம் சொல்லுங்க, நான் அல்ல தேவன். யோசேப்பை மாலை உங்களுடைய ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்புக்கு செய்த அதே அற்புதம், அதிசயம், அவனை உயர்த்தி பெரிய ஆளாக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு செய்வாரு. இதை விசுவாசிங்க, எண்ணத்துல கொண்டு போங்க, வாயில இதை சொல்லுங்க. நான் சொல்றேன், நிச்சயமாக அது நடக்கும்.